بحبيب الله طه المصطفى بدر الكمال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 72. இன்றைக்கு சமூகத்திலே ஒரு நண்பனை குறிவைத்து கேலி பேசக்கூடியது, கிண்டல் அடிப்பது, இதெல்லாம் பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தில் தடை இல்லை, ஆனால் அது எது வரைக்கும் தடை இல்லை என்று சொன்னால் அவன் மனம் நோகாத வரைக்கும் தடை கிடையாது. கெட்ட பெயராக இருக்கக்கூடாது, தீய பெயராக இருக்கக்கூடாது. நல்ல பெயரை கொண்டு ஒருவர் என்ன செய்யலாம்? நாம கிண்டல் செய்வதோ கேலி செய்வதோ அவர்களிடத்தில் நகைச்சுவையாக பேசுவதோ மார்க்கத்தில் தடையே கிடையாது. ஆனால் அவர் மனம் நோகிறார் என்று தெரிந்துவிட்டால் ஒரு காலத்திலும் என்ன செய்யக்கூடாது? அதை செய்யக்கூடாது. இன்றைக்கு சபைகளிலே பார்க்கிறோமா இல்லையா? நண்பர்கள் எத்தனை பேர் கேலியாக பேசுகிறார்கள், கிண்டலாக பேசுகிறார்கள். இதுல சில பேர் பேசுறதை நம்ம பார்க்கும்போது அருவருப்பா பேசக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்கிறோம். அசிங்கமா பேசக்கூடிய, ஆபாசமாக பேசக்கூடிய சூழல், அதை எல்லாரும் சேர்ந்து ரசிக்கிறது, சிரிக்கிறது. இந்த சூழலை நாம் இன்னைக்கு பார்க்கிறோமே, இது என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால், நாளைக்கு அது நம்மளை நோக்கி திரும்பும் போது என்ன செய்வோம்? ரசிப்போமா? அதை நாமளும் சிரிப்போமா? ஒரு காலத்திலையும் அப்படி செய்ய மாட்டோம். என்னைக்கு அடுத்தவன் கிண்டல் செய்யப்பட்டு மனம் நொந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம் சிரிக்கின்றோமோ, என்றைக்காவது ஒரு நாள் அது நம்மை நோக்கி திரும்பும். அப்ப அந்த இடத்துல கண்டிக்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கின்றோம், ஆகையால் பிறரை கேலி செய்யும் பொழுது, கிண்டல் அடிக்கும் பொழுது கவனமாக, ஒரு பட்ட பெயரை சூட்டி அழைக்கிறோம், என்ன செய்யணும்? மிக கவனமாக அவர்கள் என்ன செய்யணும்? கையாள வேண்டும். அது அவர்களுக்கு நோவினை தரும், உள்ளத்தை பாதிப்படைய செய்யும் என்றால் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? நாம அதுக்கு மருந்து கொடுக்க முடியாது. அதை நிறுத்திடணும், அந்த பேச்சை நிறுத்திடணும். அவருடைய உள்ளம் மகிழ்வடையக்கூடிய வகையில என்ன செய்யணும்? பேசணும். ஒரு மோமின் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு இறைவனை நம்பக்கூடிய ஒரு மனிதன் யாருடைய உள்ளத்தையும் என்ன செய்யக்கூடாது? டேமேஜ் பண்ணக்கூடாது. அதை நம்ம கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு பிறரையே குறை சொல்லி கொண்டிருப்போம். எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வோம்? நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அவன் தான் காரணம், இவன் தான் காரணம். இதையும் அல் குர்ஆன் கண்டிக்குது. எல்லாத்துக்கும் நீ அடுத்தவனே காரணம் சொல்லு, என்னைக்குதான் உன்னை நீ காரணம் சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த வசனம் நமக்கு. அப்ப எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான். நாம செய்யக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், தவறான முடிவுகள், இதுதான் எல்லா பிழைகளுக்கும் காரணம். அடுத்தவன் என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல நாம அவனை குற்றவாளியாக ஆக்கக்கூடாது. அப்ப நாம சரியா இருந்தா என்ன செய்யாது? எந்த ஒரு தவறும் நிகழாது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப இறைவன் என்ன செய்கின்றான்? இப்போ அல் குர்ஆன் என்ன உபதேசிக்கிறது என்று பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான உபதேசம். அதுக்கு காரணம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க, பாக்குறாங்க. அந்த சமூகத்துல ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு நபருக்கு 2 பேர் 3 பேர். ஒரு ஆளுக்கு அவர் முஹம்மதுனா அவருக்கு எக்ஸ்ட்ரா 2 பேர் வச்சிருக்கிறாங்க. அது பட்ட பெயரா இருக்குது. பட்ட பெயர் தப்பு இல்லை, ஆனா தீய பட்ட பெயராக இருக்குது. அதை சொல்லி அழைக்கிறாங்க. சில நேரங்கள்ல அல்லாஹுடைய தூதர் கூட சில நல்ல பெயர்கள் இருந்தாலும் அதை சொல்லி அழைக்கிறாங்க. ஆனா சில பேர் அதை விரும்பல. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரை நீங்கள் அவர் இந்த பெயர் சொல்லி அழைச்சிங்க, அவர் அந்த பெயரை விரும்பல, ரசூலுல்லாஹ் அதோட விட்டுட்டாங்க. சில நபி தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா தொடர்ந்து அதை செய்யக்கூடிய அந்த சூழல்ல அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன செய்யறான்? இறக்கி அருளுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும். ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். 2 சமூகம் இருக்குது. 2 சமூகத்துல ஒரு சமுதாயம் தன்னை பெருசா நினைச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இன்னொரு சமுதாயத்தை பேசக்கூடாது, அவர்களை பரிகாசம் கேலி செய்யக்கூடாது. கேலி செய்யறதுக்கு பொதுவாவே தடை இருக்குது. அது வணக்க வழிபாடாக இருந்தாலும், இபாதத் சார்ந்ததாக இருந்தாலும், இறை கொள்கையாக இருந்தாலும், பிறருடைய கொள்கை என்றால் கேலி செய்யக்கூடாது. அதை குறித்து என்ன செய்யலாம்? அந்த சமூகத்துல எச்சரிக்கை செய்யலாம். இது தண்டனைக்குரிய குற்றம் என்பதை தெளிவுபடுத்தலாம், இது உண்மை அல்ல என்பதை தெளிவுபடுத்தலாம். ஆனால் கேலி செய்வது என்பது அவர்களுக்கு கூடுதலாக அந்த கொள்கையில உறுதியை ஏற்படுத்தும். அவர்களுக்கு கூடுதலாக மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பார்கள். அதே நேரத்தில் இஸ்லாத்தில் உள்ள மக்களே குழுவாக 2 குழுவாக 2 அமைப்புகளாக இருக்கக்கூடிய தருணத்தில் அவர்களுடைய அமைப்பை இவர்கள் கேலி செய்வது, இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒட்டுமொத்த சமூகத்திலேயுமே பிளவை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த சமூகத்திலும் பிளவை ஏற்படுத்தும். ஹக்க சொல்றது வேற, கேலி செய்வது வேற. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லலாம், வலா நிசாஉம் மின் நிசாயின். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கேலி செய்ய வேண்டாம். அஸா அய்யகுன்ன கைர மின்ஹுன்ன. அவர்களை விட இவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள ஒருத்தர் மாத்தி என்ன செய்யாதீங்க? பழித்துக் கொள்ளாதீர்கள். எல்லா தப்புக்கும் காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. நீங்க போய் அடுத்தவனை காரணமா சொல்றது, அப்ப அதை செய்யாதீங்க. குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. வலா தனாபசு பில் அல்காப். அல்லாஹ் சொல்கின்றான், ஒருவரை ஒருவர் தீய பட்ட பெயர்களால் அழைக்காதீர்கள்.
பட்டப்பெயர்களால் பட்டப்பெயரால் அழைக்காதீங்கன்னு சொல்ல. வலா தனாபசு பில் அல்காப், தீய பட்டப்பெயர்களால் அழைக்காதீர்கள். பிஇஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், ஈமான் கொண்ட பிறகு கெட்ட பெயர் கொண்டு அழைப்பது மிக கெட்டதாகும். தீய பெயரை கொண்டு ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, யாரையும் அழைக்கக்கூடாது. நல்ல பெயரை கொண்டு என்ன செய்யலாம், அழைக்கலாம். ஒருத்தரை புகழக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு, அது ஒரு வரம்பு இருக்குது, அது மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, புகழ்ந்துடக்கூடாது. அந்த புகழக்கூடிய அவர் பெயர் அல்லாத ஒரு பெயரை கொண்டு அழைக்கிறது தப்பில்லை. அல்லாஹுடைய தூதர் அழைச்சிருக்கிறாங்க. அபு ஹுரைரான்னு அழைக்கிறாங்க, அவர் பேர் அபு ஹுரைராவா? கிடையாது. அபூபக்கர்னு அழைக்கிறாங்க, அபூபக்கரா அவர் பேரு? கிடையாது. அப்போ அபு துராபுங்கிறாங்க யார? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபு துராப் என்கின்றார்கள். அவர் பேர் அபு துராபா? அபு துராப் கிடையாது, அவர் பேர் அலி. ஆனா அபு துராப்னு அல்லாஹுடைய தூதர் அழைச்சதை அவர் விரும்புறார், லைக் பண்றார். அப்போ அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நீங்க கண்டிப்பா விட்டுட்டு தௌபா செய்யுங்க. யாரையும் பட்ட பெயர் சொல்லி அழைக்கிறது, ஒரு சபையில அநாகரிகமாக பேசி, கிண்டலாக கேலியாக பேசி மன உளைச்சலை சமூகத்தில் ஏற்படுத்துவது, இதெல்லாம் மிக மிக தவறானது. அந்த நண்பர்கள்ட்ட என்ன செய்யணும், நீங்க மன்னிப்பு கேட்கணும். வாய்ப்பு இல்லையா, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க. ஒமல்லம் யத்துப், யாரெல்லாம் இனிமே நான் செய்ய மாட்டேன், அதுல இருந்து நீங்க மீளவில்லை என்று சொன்னால் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், இத்தகையவர்கள் தான் அநியாயக்காரர்கள். யார் மீளவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். அப்ப மிக கவனமாக இந்த சமூகத்துல நம்ம பழகும் பொழுது, சமூகத்துல நண்பர்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது மிக மிக கவனமாக கையாளணும். மனித மனங்கள் உடைஞ்சு போயிடும். உடைஞ்சிருச்சுன்னு வைங்க, அடுத்து ஒட்ட வைக்கிறது கஷ்டம். உள்ளம் உடைஞ்சிருச்சுன்னா அடுத்து ஒட்டுறது கஷ்டம். என்னைக்குனாலும் அந்த ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும். இவன் இப்படி நம்மளை பேசினானே, இவ்வளவு தூரம் நம்மை வசைபாடினானே, இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினானே, விளையாட்டாக பேசுகிறேன் என்று சொல்லி என்னுடைய நட்பை முறித்தானே என்று எப்போதும் உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும். ஆகையால் கவனமாக நாம் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.